हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 97 9வது श्लोकम् गौर्या सार्धं तदग्रे पुरभिदतगतस्त्वत्प्रियप्रेक्षणार्थी सिद्धानेवास्य दत्त्वा स्वयमयमजरा अमृत्युतादीन् गतोऽभूत् एवं त्वत्सेवयैव स्मररिपुरपि सम्प्रीयते येन तस्मात् मूर्तित्रयात्मकस्त्वं ननु सकलनियन्तेति सुव्यक्तमासीत्। गौर्या सार्धं तत् अग्रे पुरभित् अथ गतः त्वत् प्रिय प्रेक्षण अर्थी सिद्धान् एव अस्य दत्त्वा स्वयम् अयम् अजरा अमृत्यता आदीन् गतः अभूत् एवं त्वत् सेवया एव स्मर रिपुः अपि सम्प्रीयते येन तस्मात् मूर्तित्रय आत्मकः त्वं ननु सकल नियन्ता इति सुव्यक्तम् आसीत्। அதா பிறகு புரபிது புறமெரித்த சிவபெருமான் துவத் பிரிய உனது அன்புக்குரியவரை பிரேக்ஷண அர்த்தி காண விரும்புபவராய் கௌரியாசார்த்தம் உமையுடன் கூடி தத் அக்ரே அம்மார்க்கண்டேயரின் முன் கதஹா சென்று அஸ்ய அவருக்கு ஸ்வயம் தாமாகவே சித்தான் கைகூடியிருந்தவையான அஜரா மூப்பின்மை அமிர்த்யதா மரணமின்மை ஆதீன்யேவ முதலியவற்றையே தத்வா வரமாக அளித்துவிட்டு கதஹ அபூத் திரும்பினார். ஏவம் இவ்வாறு ஸ்மர ரிபுஹு அபி காமனின் பகைவரான சிவனும் கூட துவத் சேவையா ஏவ உமது சேவையிலேயே சம்பிரியதே மிகவும் மகிழ்கிறார். ஏன தஸ்மாத் என்ற காரணத்தால் துவம் நனு நீ நிச்சயமாக மூர்த்தித்ரய ஆத்மகா மும்மூர்த்தி வடிவினன் என்பதும் சகல நியந்தாயிதி யாவரையும் ஆளும் இறைவன் என்பதும் சுவ்யக்தம் ஆசீத் மிக தெளிவாயிற்று. பிறகு திரிபுர சம்ஹாரியான சிவன் உமது பக்தரான மார்க்கண்டேயரை பார்க்க விரும்பி கௌரியுடன் அவர் முன் தோன்றி அவருக்கு தாமே ஸ்வயமாக சித்தித்திருந்த மூப்பும் மரணமில்லாத தன்மையையே மீண்டும் வரமாக அளித்துவிட்டு மறைந்து விட்டார். காமனை வென்ற சிவனும் எக்காரணத்தால் இவ்வாறு உமது சேவையால் பிரீத்தி அடைகிறாரோ அக்காரணத்தால் நீ மும்மூர்த்தி ஸ்வரூபி என்பதும் எல்லோரையும் ஆட்டி வைப்பவர் என்பதும் நன்றாக விளங்குகிறதல்லவா?